ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து வச்சுருக்கோம், அது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தை வச்சு இப்போது பிரியாணிக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆயிலை சேர்த்துக்கோங்க. பட்டையில் ஒரு 3, முந்திரி பருப்பு, கிராம்பு, அதே மாதிரி பட்டை, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரும்பொழுது நம்ம 4 தக்காளி நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் வந்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். இந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரும்பொழுது 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ்அப் ஆனோடனே சோயா சங்க்ஸ் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து ஊற வச்சு சுடு தண்ணியில் அதுக்கப்புறம் பிழிஞ்சு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது, ஏன்னா அரிசி அளவுக்கு நம்ம இதில் சேர்க்க முடியாது, அதனால் இது முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெரட்டலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இன்னும் மீதி இருக்கக்கூடிய சேமியாவை நம்ம போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பெரட்டி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஊற்றுங்க, இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். இதை நம்ம தம் போடுறது இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. கடைசியாக கொஞ்சமாக நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு சூப்பராகவே வந்து குக் ஆகி ரெடியாகி வந்துருச்சு. தண்ணி நல்லா வத்தினவொடனே இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அழகாக பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக சோயா சங்க்ஸ் எல்லாமே வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.